வாங்க என்னோட ஸ்டைலில் பீட்ரூட் சப்பாத்தியும் மிக்ஸ்டு பல்சஸ் வெஜிடபிள் குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஷுவல் சப்பாத்தியோட வெஜிடபிள் பியூரியை ஆட் பண்ணி செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் நம்ம ஃபைனாக அரைச்ச பீட்ரூட்டை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற டைம் கொடுத்து யூஷுவல் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துருங்க. குருமா பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் ஆனியன், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3ஐயும் ஒன்றா போட்டு டக்குன்னு சாட்டே பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் சாட்டே பண்ண பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்த ப்ரௌன் சன்னா 80 கிராம், 30 கிராம் காராமணி, 30 கிராம் மொச்சை, 3த்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 3/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 10 முந்திரியை ஃபைனாக அரைச்சி ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான வெஜிடபிள் மிக்ஸ்டு பல்சஸ் குருமா ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இந்த காம்போவை ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி டேஸ்டி ஹெல்த்தியான ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.